இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கணும் சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ், ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்ரா பயணம். இஸ்ரா பயணம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்ரா பயணம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் பயணம் போனாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. தன்னுடைய அடியானை ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்ற அல்லாஹ் மிக தூய்மையானவன், பரிசுத்தமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்றான். எதற்காக அழைத்து சென்றான் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அதை தொடர்ந்து சொன்னா, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுறதுக்காக. இதான் இஸ்ரா. இஸ்ரா என்று சொன்னால் அதற்கு மொழியிலே அர்த்தம் என்னது? இரவோடு இரவாக பயணித்தல். மொழி ரீதியா இஸ்ரா என்றால் அர்த்தம் இரவோடு இரவாக பயணம் மேற்கொள்ளுதல் என்பதுதான் இஸ்ரா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த இஸ்ரா பயணத்தை மேற்கொண்டார்கள். இஸ்ரா பயணத்தை மேற்கொண்டார்கள். எங்கிருந்து? மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அடுத்தது அங்கிருந்து என்ன செஞ்சாங்க? மேராஜ் போனாங்க. மேராஜ் என்று சொன்னால் அரஜ என்றால் ஏறி செல்லுதல் என்ற அர்த்தம். விண்வெளிக்கு ஏறி செல்லுதல். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையெல்லாம் இஸ்லாம் தான் உலகத்துக்கு கற்றுத் தந்திருக்கு. விண்வெளி பயணம் என்பது, சாத்தியம் என்பது என்னது? குர்ஆன் சுன்னாவும் தான் உலகத்துக்கு சொல்லித் தருகிறது. அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து விண்வெளிக்கு ஏறி சென்றார்கள். இந்த ரெண்டு பயணம், இதுல இஸ்ரா மட்டுமே பேச்சு பொருள். யாருக்கு மத்தியில? மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்களுக்கு மத்தியில் இஸ்ராவுடைய பயணம் மட்டும்தான் பேச்சு பொருளாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரே இரவில் இங்கிருந்து அங்கே சென்றாங்க, அங்கிருந்து திரும்ப வந்தாங்க. இது சாத்தியமா? அன்றைய காலத்தில் அவங்க 1 மாத காலம் பயணம் மேற்கொள்வார்கள் மக்காவிலிருந்து அக்ஸாவிற்கு. டியூரேஷன் எவ்வளோ? அவருடைய பயண நேரம் எவ்வளோ? 1 மாசம். 1 மாசம் டிராவல் பண்ணாதான் அவங்க என்ன செய்ய முடியும்? ஹரம்ல இருந்து அக்ஸாவுக்கு போக முடியும். அப்படி இருக்கிற காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நைட்டோடு நைட்டா போயிட்டு வந்துட்டாங்க. போனது மட்டும் இல்ல, போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இந்த விஷயம் இணை வைப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை தந்த ஒரு விஷயம். அதே போன்று நம்பிக்கை கொண்ட சில மக்களுக்கும் அவருடைய ஈமானில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. சரியா? இன்னைக்கு நம்ம மக்களை சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் நான் வந்து சில லாஜிக் வச்சு யோசிச்சு பார்க்குறேன். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லைதான். சராசரி ஒரு மனிதன் இரவோடு இரவாக நான் மக்காவிலிருந்து அக்ஸாவிற்கு சென்றேன், இரவே திரும்ப வந்து விட்டேன் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நம்புவோமா? நம்ப மாட்டோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய காலத்துல நைட்டு நான் அமெரிக்கா போயிட்டு விடியறதுக்குள்ள இங்க வந்துட்டேன் அப்படி சொன்னா யாரா நம்புவீங்க? எப்படி நம்புவீங்க? நைட்டு போயிட்டு காலை வந்துட்டேன், முடியாது. எப்படி முடியும்? இல்லையே. இன்னைக்கு கூட டிராவல் பண்ண நமக்கு டைம் ஆகுது, 8 மணி நேரம் இங்க இருந்து அங்க போறதுக்கு அமெரிக்காவுக்கு. அது நடக்க சாத்தியம் இல்லையா? நம்ம என்ன வாகனம் இருக்கு அதை தானே சொல்ல முடியும். வாகனத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகனத்திலே நம்முடைய பயணத்திற்கான வாகனம் என்ன? விமானம். விமானத்துல போனா என்ன ஆகும்? 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது இங்க இருந்து அமெரிக்கா போறது. அதனால தான் அமெரிக்கான்னு சொன்னேன். சரிங்களா? சவுதிக்கு போயிட்டு வந்தா கூட 4-5 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம். அதனால ஒரு நைட்டு 10 மணி நேரத்துல முடிச்சிடலாம் பயணத்தை. சரிங்களா? அதுக்கு மேல ஆகும்னு சொன்னா, நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நல்லா கதை விடுறாங்க அப்படிதானே சொல்லுவீங்க. ஏன்னா சாத்தியமில்லாத விஷயம். சாத்தியமில்லாத விஷயத்தை நான் சொன்னா அதை நம்ப முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடைமுறை சாத்தியமில்லாத விஷயத்தை தான் சொல்றாங்க. இதை என்ன செய்றாங்க? இது இன்றைக்கு கூட நம்ம என்ன செய்யலாம்? நீங்க சொன்ன மாதிரி இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு, அதை பயன்படுத்துங்க அப்படின்னா கூட ஒரு சவாலுக்காக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்றைய காலத்தில் ஒட்டகம் குதிரையை தாண்டி வேறு வாகனம் இல்லை. அந்த வாகனத்தில் பயணிச்சாங்கன்னா ஒட்டகம் 1 மணி நேரத்துக்கு என்ன செய்யும்? அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். குதிரை என்ன செய்யும்? 60 கிலோமீட்டர்ல போகும். அவ்வளவுதான். 1 மணி நேரத்துக்கு ஒரு 60 கிலோமீட்டர் அதனால டிராவல் பண்ண முடியும். அப்ப இவ்வளவு பெரிய தூரத்தை ஒரு இரவில் கடந்து வர முடியுமான்னா முடியவே முடியாது. இம்பாசிபிள். அறிவை கொண்டோ அன்றைய தொழில்நுட்பத்தை கொண்டோ மனிதன் சிந்தித்து பார்த்தால் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று செய்தி நமக்கு சொல்லுது. அப்ப இதை வந்து என்ன செய்றாங்க? சில மக்கள் கேட்டுவிட்டு அவங்க என்ன செய்றாங்க? எல்லாத்தையும் அறிவோடு உரசி பார்ப்பாங்க. அவங்க சொல்றாங்க நடைமுறை சாத்தியம் இல்லை, அதனால இவங்க என்ன செய்றாங்க? பொய் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லும்போது சொல்றாங்க,
மக்கள் ரசூலுல்லாஹி இந்த அக்ஸா பயணத்தை கேட்டுவிட்டு அஸ்பஹ தஹத்தஸ் நாஸ் பிதாலிக ஃபர்தத்தன் நாஸ் ஃபமன் கான ஆமன் பிஹி. இந்த செய்திகளை சொல்லிட்டு சில பேர் என்ன செய்றாங்க, ஈமான் கொண்டவர்கள் முர்த்ததானார்கள். ஈமான் கொண்டவங்க முர்த்ததானாங்க. ஈமானுடைய விளிம்பில் இருந்திருப்பாங்க, உறுதியான நம்பிக்கை இல்லை. அப்படி உள்ளவங்களுக்கு அது என்ன செய்யும், பல பேரும் நாமளும் என்ன செய்யறோம், நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை அறிவை கொண்டு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியலன்னு சொல்லி மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் முர்த்ததுன்னு நம்மளால பட்டம் வழங்க முடியாதுன்றதால அவங்க என்ன செய்றாங்க, சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க. சரிதானே? நம்மளால அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இவர் முர்த்ததுன்னு சொல்ல முடியாது. இதே அல்லாஹ்வும் ரசூலும் இருந்தாங்கன்னா, அதாவது ரசூலுடைய காலகட்டத்தில் இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க இவன் முர்த்ததுன்ற டிக்ளரேஷன் கிடைச்சிருக்கும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல என்ன செய்றாங்க, மக்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மக்கா முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் நம்புற ஒரு மனுஷன் இருக்கா இல்லையா, யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் நம்புற ஒரு மனுஷன் இருக்கான். யார் அந்த மனுஷன்? அபூபக்கர். அவங்கள போய் முதல்ல ட்விஸ்ட் பண்ணுவோம், அங்கே உடைச்சா எல்லாமே உடைச்சிடும் அப்படின்னு செய்றாங்க. அபூபக்கர் விட்டு வராங்க, வந்துட்டு கேட்கறாங்க, உன்னுடைய தோழர் இரவுல இங்கிருந்து அக்ஸாவுக்கு சென்றார் என்று வாதிடுகிறார், நம்புறியா நீ அப்படின்னு கேட்கறாங்க. அபூபக்கர் அவருக்கு திரும்ப என்ன கேட்டாங்க தெரியுமா, அவகால தாலிக்க, அவர் அப்படி சொன்னாரா, வைன்கான கால தாலிக்க லக்கது சதக்க, அவர் அப்படி சொல்லி இருந்தால் அவர் சொன்னது உண்மை, முடிஞ்சு போச்சு. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா, அவர் மனோ இச்சையின் அடிப்படையில் எதுவும் பேச மாட்டார், அவர் பேசுவது அனைத்தும் வஹ்ய். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே நாம் கிடைக்கிற பாடம் என்ன, அல்லாஹ்வின் தூதர்கள் எந்த காலத்திலும் பொய் சொன்னதில்லை. எதிரிகள் அதற்கு சான்று பகர்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முஷ்ரிக்கீன்களை அழைச்சி வச்சு கேட்கறாங்க, இந்த மலைகளுக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்க வருகிறதுன்னு சொன்னா துசத்திக்கினி என்ன நீங்க நம்புவீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாம் ஆமா, ஏன் நம்ப மாட்டோம், என்ன காரணம், மா ஜரப்னா அலைக்கல் கதிப, நீங்க பொய் சொல்லி நாங்க பார்த்ததே இல்லை. சுப்ஹானல்லாஹ். யார் சொல்றது, அந்த மக்கா முஷ்ரிக்கீன்களா இருந்த மக்கள் சொல்ற வார்த்தை இது. என்ன சொன்னாங்க, நீங்க பொய் சொல்லி நாங்க பார்த்ததே கிடையாது. ஹிர்கல் இடத்துல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் ஏற்கிறதுக்கு முன்னாடி போறாங்க, போயிட்டு ஹிர்கல் என்ன செய்றாங்க, ஹிர்கல் மன்னர் விசாரிக்கிறாங்க, நபி என்று சொல்லக்கூடியவர் என்னெல்லாம் வாதம் வைக்கிறார், என்னெல்லாம் பேசுறாரு, முன்னாடி என்ன பேசினாரு, அவருடைய முன்னோர்கள் என்ன பேசுறாங்க, அவர் என்னைக்காவது உங்கள்கிட்ட மதியில பொய் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு போது அவர் என்ன சொன்னாரு, ஒரு நாள் பொய் சொன்னதில்லை. மனிதர்களுடைய விஷயத்திலே பொய் சொல்லாத ஒருவர் படைத்தோட விஷயத்துல பொய் சொல்ல போறார் அப்படின்னு யார் கேட்டா, ஹிர்கல் கேட்டார். அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையை மட்டுமே கொண்டு வாழ்ந்தவர், உண்மையின் உரைகளாக திகழ்ந்தவர். அதனால தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்வாங்க, அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உக்து, என்னுடைய வாயிலிருந்து நீ எதை வந்தாலும் எழுதிக்கோ, ஃபவல்லதி நஃப்ஸி பியதி லா யഖ்ருஜு மின் ஃபிய இல்லா ஹக்குன், என் நாவிலிருந்து உண்மையை தவிர வேறு வெளியே வராது. பேசினா என்னது, அது உண்மை. அப்ப அப்படி உள்ள ஒரு தூதர், அல்லாஹ்வின் தூதர். அதனால தான் என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் அப்படி சொல்லி இருந்தால் அது உண்மை. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, இந்த பிட்டு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா போடணும். யாரு, மக்கா முஷ்ரிக்கீன்கள். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லப்பா போனான்னு மட்டும் இல்ல, போனதை கூட நம்பிட்டு போ, பிரச்சனை இல்லை, போயிட்டு திரும்ப வந்துட்டாருன்னு சொல்றாருப்பா. என்ன சொன்னாங்க, போனாரு அப்படின்றது கூட நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. போனது மட்டும் இல்ல, போயிட்டு நைட்டோட நைட்டு ரிட்டர்ன் வந்துட்டு வேற சொல்றாரு, இது எப்படி நம்புவேன் அப்படின்னு கேட்ட உடனே தான் அபூபக்கர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, அபூபக்கர் சொல்றாங்க, இன்னில உஸத்திகு ஃபீமா ஹுவ அபஅது மின் தாலிக், இதை விட பாரதமான ஒரு விஷயத்தை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நம்புறேன். இதை விட பாரதூரம், இதை விட என்ன பெருசா பாரதூரம் இருக்க முடியும். மாஷா அல்லாஹ். என்ன சொல்றாங்க, இதை விட பாரதூரமான ஒன்றை அவருடைய செய்தியா நான் நம்புறேன். என்னது செய்தி, خبر السماء غدوة ورحى, காலையிலும் மாலையிலும் அவருக்கு வானத்திலிருந்து வஹி வந்து கொண்டிருக்கிறது. எங்க இருந்து வருது வஹி, வானத்துல இருந்து. எந்த வானத்திலிருந்து, 7 வானத்திற்கு மேலதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அதற்கு மேலதான் என்ன செய்கிறான், அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அந்த அர்ஷிலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன செய்யுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் 7 வானங்களை தாண்டி பூமிக்கு என்ன செய்யுது, வஹி வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் நம்புறேன். நம்புறோமா இல்லையா, நம்ம எல்லாரும் நம்பணுமா இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹ் இரவோடு இரவா போனாங்க, திரும்ப வந்தாங்கன்றதை எப்படி நம்ப முடியும், நம்ப முடியாத செய்தியா இருக்கும். மூமின்களுக்கு இது நம்ப முடியாதது அல்ல.
முர்தாபுகளுக்கு, சந்தேகத்திற்குரியவர்களுக்கு, முனாஃபிக்கீன்களுக்கு இது வேண்டுமானால் நினைச்சலாம் நம்ப முடியாத செய்தியா இருக்கலாம். மூமின்களுக்கு நம்ப முடியாத செய்தி அல்ல, நம்பிக்கைக்குரிய விஷயம். அதைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இதை விட பாரதமானதை நான் நம்புறேன். காலையில் மாலையில் அவருக்கு என்ன செய்யுது? 7 வானத்திற்கு மேல இருந்து இறை செய்தி வந்து கொண்டிருக்கிறது, வஹை வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புறேன். இது என்னப்பா பெரிய விஷயம், இதெல்லாம் எனக்கு என்னது அற்ப சொற்ப காரியம் விஷயம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதை உதாசீனப்படுத்துகிறார்கள். இதுதான் ஈமானுக்கான எடுத்துக்காட்டு. இது போன்ற ஈமான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். ஏனென்றால் இவர்கள் சொந்த சொர்க்கத்தை தான் நாம் ஆசைப்படுறோம். அதனால்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சில மற்ற எல்லா சஹாபாக்களை விட அதிகமாக தொழுவார்கள், மற்ற எல்லா சஹாபாக்களை விட அதிகமாக நோன்பு வைப்பாங்க. அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படி ஏதாவது ஆதாரத்தை இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அப்ப ஏன் அவர் ஃபர்ஸ்ட்? அவருக்கு என்ன ஃபர்ஸ்டுக்கான காரணம்? ஃபர்ஸ்ட் ரேங்குக்கான காரணம் என்ன? முதல் தரஜா யாரு? இந்த உம்மத்திலே ஆக சிறந்தவர் என்று யாரை சொல்லுவோம்? நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்லுவோம். அது என்ன காரணம்? லிமா வக்கர ஃபீ கல்பி, ஒரு உள்ளத்தில் ஒன்று உறுதியா இடம் பிடித்தது அல்லவா? அது என்ன? ஈமான். அதுதான் அவர்களுக்கு அந்த தரஜாவை பெற்றுத்தது. அதனால தான் அவர் அந்த அந்தஸ்தில் இருக்கிறார். அப்ப அதைத்தான் நாம் நினைச்சோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும். இந்த ஈமானை நாம் நினைச்சோம் உறுதியான ஈமானாக, அசைக்க முடியாத நம்பிக்கையா நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். குர்ஆனும் சுன்னாவும் ஒன்றை சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அதை என்ன செய்யணும்? உளமாற அதை நம்பணும். அதில் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? சஞ்சலமோ தடுமாற்றமோ சந்தேகமோ இருக்கவே கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா, அல்லாஹ்வுக்கு மேல வமன் நஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசக்கூடியவங்க வேறு யார் இருக்கிறா? அல்லாஹ் கேட்கிறான். யாருமே இல்லை. அல்லாஹ் சொன்னா அதான் உண்மை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட உண்மை பேசக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கிறா? நம்ம மடத்தனமா நம்ம மக்கள் நினைச்சுவாங்க, யார் யாரெல்லாமோ உண்மைக்கு உதாரணமா சொல்லுவாங்க. உண்மைக்கு உதாரணம் என்று ஒரு மனிதனை நீங்கள் சொல்வதா இருந்தால், அல்லாஹ்விற்கு அடுத்தபடியா உண்மை பேசக்கூடியவர் என்று ஒரு உதாரணம் காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது யார் மட்டும்தான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இப்ப அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லிட்டாங்களா, அதுக்கு மேல என்ன கிடையாது, வேறொரு உண்மை கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை. இந்த அளவிற்கு நம்ம உறுதியா நம்பணும் சொன்னா நாம நம்முடைய ஈமான் என்ன செய்யணும்? நாம் ஈமானை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் ஈமான லா யഖ்ருகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமான் இற்று போகும். எப்படி? கமா யഖ்ருகு ஸௌபுல் ஹலிக், ஆடைகள் பழசாகி இற்று போவதை போன்று. இற்று போகும் சொல்ல முடியா? அந்த இற்று போவது என்பது என்னது? பழசாயிட்டு என்ன செய்யுது? அப்படியே நுறும்பி விடுவது. அதனால என்ன செய்யும்? அந்த ஆடை அப்படியே பிஞ்சிரும். இது மாதிரி தான் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமானும் இருந்து கொண்டிருக்கிறது. யார் சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஸ்அலுல்லாஹ் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், எனவே நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமானை புதுப்பிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. நம்ம இவ்வளவு விஷயங்களை கேர் பண்றோம் இல்லையா? நம்முடைய அழக, நம்முடைய தலை முடிய வரைக்கும் இல்லையா? தலைமுடிக்கு நம்ம கேர் இருக்கா இல்லையா? ஹேர் கேர் இல்லையா? ரொம்ப பெரிய கேர் இன்னைக்கு. ஏன்னா அதிகமானவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஹேர் ஃபாலிங். அப்ப அதுக்கு என்னது? ஹேர் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சின்ன வயசா இருந்தா என்னது? அப்படியே கொத்தா வச்சுக்கிட்டு குருவி கூடு மாதிரி தலையை வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கிறது 10 முறை 20 முறை சீப்பை வச்சு வாடுறது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்றோம். ஒரு அற்பமான விஷயம். அது ஒரு கட்டம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? எல்லாம் காணாம போயிடும். அதை நம்ம என்ன செய்றோம்? கேர் பண்றோம். ஈமானா? நம்முடைய அழகு, நம்முடைய ஆடை, நம்முடைய தோற்றம், இதையெல்லாம் நம்ம வந்துட்டு செய்றோம், கவனம் செலுத்துக்கிற நாம நம்முடைய ஈமானை என்ன செய்றோம்? கவனம் செலுத்துகிறோமா? யா ஹாதிமல் ஜிஸ்மி கம் தஸ்ஆ லி ஹித்மதி, அரபியில் ஒரு கவிஞர் சொல்றார், உடலுக்கு சேவகம் செய்யக்கூடியவனே, நீ அதற்காக எவ்வளவு பாடுபடுற. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அர்த்தமான ஒரு வார்த்தை பாருங்க. உடலுக்காக சேவகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய பாடி கான்சியஸ், அவர் என்ன செய்யறாரு? அழகா இருக்கணும், பியூட்டியா இருக்கணும், பர்சனாலிட்டியா இருக்கணும், அதுக்காக என்ன செய்யறாரு? ரொம்ப கேர் எடுத்துக்கிறார். நம்ம வீடுகள்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு 1க்கு 2 முறை கண்ணாடி பார்க்காம வெளியே வர்றவங்க ரொம்ப குறைவா இருப்பாங்க. கரெக்டா? இதே மூஞ்சி தான் டெய்லி கண்ணாடியில பார்த்தாலும் சொர்க்கத்துல போன மாதிரி நம்ம என்ன அழகு கூடவா போகுது? இருக்கிறது தான். ஆனா என்ன செய்யறாம பார்ப்போம். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்.
பர்சனாலிட்டி, நம்ம என்ன சொல்றோம், நம்ம பர்சனாலிட்டியா இருக்கிறோம் அப்படின்னு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம உருவாக்கி கொண்டு வெளியே போறோம். நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ், தப்பு சொல்லுவதுக்காண்டி சொல்லல. அவ்வளோ நம்ம என்ன செய்றோம், நம்முடைய ஹெல்த்தோடைய விஷயத்துல, நம்முடைய பாடியோட விஷயத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிறோம். இந்த கவிஞர் சொல்லுகிறார், ஃபக்பில் அலன் நஃப்ஸி அன்த பின் நஃப்ஸி இன்சானா. நீ உடலை கொண்டல்ல மனுஷன், நஃப்ஸை கொண்டு தான் மனுஷன். ஆனால் எனவே என்ன செய், உன்னுடைய நஃப்ஸை கவனி. எதை கவனிக்கணும்? நஃப்ஸ, ஆன்மாவை கவனி, ஈமான கவனி, தக்வாவை கவனி. உடம்பை கவனிக்காத. உடம்பை கவனிக்கலாம், எதை தாண்டி இந்த கவனிப்புக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யறோம், எதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறோம், எதை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறோம்? உடலை கவனிப்பது தான் நம்ம முதல் தரமா வச்சிருக்கிறோம். இப்போ எதை நம்ம முதல்ல கவனிக்கணும் சொன்னா நம்முடைய ஈமான். அந்த ஈமானை நாம் சரிபடுத்தினால் மட்டும்தான் நாம் சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரங்களை அடைய முடியும். ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் சொர்க்கத்தில் இடம். அதை நம்ம முதல்ல விளைவிக்கணும். இப்போ ஈமானை பொறுத்தவரையில ஈமான்ல நம்ம எல்லோரும் ஒரே தர்ஜாவில் உள்ளவர்களா என்று கேட்டால் கிடையாது. ஈமானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா, மலாயிக்காவுடைய ஈமான் ஒரே ஸ்டேபிள், அவங்க வந்து ஃபுல்ஃபில் அப்படியே இருப்பாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடையாது. நபிமார்களை பொறுத்தவரை அவங்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது? அப்படியே செய்யும், growth வளர்ந்துட்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே செல்லும். அதே போன்று சராசரி நம்மை போன்ற மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஈமானுடைய லெவல் என்ன? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், கூடும் குறையும். இப்போ ரமலான்ல பார்க்குறோம் இல்லையா, அப்படியே உற்சாகம் பொங்க ரமலான்ல வந்து கூட்டமாக இருக்கும். அடிக்கடி சொல்லுவதுண்டு, ரமலான்ல வழக்கமா தொழுகின்ற முஸ்லிம்கள், ஃபஜர் தொழுகையிலிருந்து எல்லா தொழுகையும் வழக்கமா தொழுகிற முஸ்லிம்கள் இருப்பாங்க. நம்ம பள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 சஃப் வரைக்கும் என்ன செய்யுது, வழக்கமான முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடம். கரெக்டா? மிச்ச இடங்கள்லாம் என்ன செய்யும், மலக்குகளோ ஜின்களோ வந்து தொழுதா உண்டு அப்படின்னு இருக்கிறதுக்கான இடம். இந்த ரமலான் வந்துட்டா நம்ம வழக்கமான முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க, அது முதல் நாள் சில பேருக்கு அந்த ஏமாற்றம் கிடைச்சிருக்கும். முதல் ரமலானுடைய ஃபர்ஸ்ட் டேல எல்லா நாளும் நம்ம என்ன செய்வோம், ஃபஜருக்கு வருவோம். முன் சென்னத்து தொழக்கூடிய பிராக்டிஸ் உள்ளவங்க என்ன செய்வாங்க, கரெக்டாக 5 நிமிஷம் டைம் வச்சுப்பாங்க. 5:13க்கு இக்காமத்தா, அப்போ நம்ம எத்தனை மணிக்கு வரணும், 5:05க்கு வந்தா போதும். அழகா சுன்னத் தொழுது சஃப்ல இடம் முடிச்சுட்டு ஜமாத் தொழுது முடிச்சிடலாம். இது ஒரு பிராக்டிஸாக இருக்கும் நிறைய பேருக்கு. 5 நிமிஷம் முன்னாடி, 10 நிமிஷம் முன்னாடி, அதிகபட்சம் அவ்வளோதான் வைப்போம். ரமலானி அதே மாதிரி அதே கால்குலேஷன்ல வந்தா என்ன ஆயிடும், இடம் கிடையாது. ரோட்டில் போய் நில்லு என்ன அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, கூட்டமா அலைமோதும். ஏதோ என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு மாட்டுடைய ஆட்டுடைய சப்பை தொலைக்கு பிறகு கொடுக்கப்படுதுன்னு என்ன செய்வீங்க, அதுக்கு விழுந்தடிச்சு வருவீங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி பறந்தடிச்சு பெருங்கொண்ட கூட்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு வளமையான முஸ்லிம் என்ன செய்வாரு, செருப்பு போடுற இடத்துல நின்று தொடுவார். சரிங்களா? மற்ற நாட்கள் எல்லாம் இவங்க எங்க போனாங்க, லாஃபாதா தொழுகைக்கும் இல்லை, மஸ்ஜிதிற்கும் இல்லை. மஸ்ஜிதில் என்ன செய்யும், வெறிச்சோடி கிடக்கக்கூடிய நிலை. இப்போ இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரமலானில் மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது, உற்சாகம் பொங்கக்கூடியவர்களா இல்லை. எல்லா காலங்களிலும் அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றணும். அப்ப ஈமான் என்பது என்ன செய்யும், யஸீது பித்தாஅத்தி வ யன்குஸு பில் மஅசியா. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதனால் அது அதிகரிக்கும். நன்மை செய்வதனால் ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். பாவம் செய்வதனால் ஈமான் குறைந்து விடும். இப்ப நாம நம்முடைய ஈமான் என்ன செய்யணும், எப்படி கேர் எடுத்துக்கணும், ரமலான்ல எப்படி அக்கறையோடு இருக்கிறோமோ, நைட்டு தொழுகிறோம், பகல்ல தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்பு வைக்கிறோம். சொல்லப்போனா நம்ம வந்து ஏனைய காலங்களை விட உற்சாகம் குறைவாக, அதாவது உடல் ரீதியாக சோர்வா இருக்கக்கூடிய காலம் இது. ஆனா இபாதத்தில் உற்சாகம் அதிகம் உள்ளவர்களா இருக்கும். நமக்கு நல்ல ஆரோக்கியம் இப்ப இருக்கா, அல்லது ரமலான் நல்லத காலத்தில் இருக்குமா? நல்லத காலத்துல தான். என்ன நம்ம அப்பதான் என்ன செய்வோம், 3 நேரம் சாப்பிட்டு என்ன செய்வோம், தெம்பா இருப்போம். இப்போ 1 நேரம் 2 நேரம், அதனால நம்ம தெம்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனா ஈமானி உற்சாகம் நமக்கு அதிகம். அந்த நேரங்களில் நிறைய சாப்பிட்றோம், ஈமானி உற்சாகம் குறையும். அது போன்று நாம இருந்தோம் சொன்னால் நம்முடைய ஈமான் என்ன செய்யும், டவுன் ஆகும். பண்பாளர்களே, நாம் ஈமானை என்ன செய்யணும், அதிகமாக கேர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமான ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரமலானுக்கு பின்னாடி நாம் என்ன செய்யணும், தொழுகையாளியாக நிற்கணும், இபாதத்துள்ளவர்களாக இருக்கணும்.
அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதுதான் ஈமானை நாம் பாதுகாப்பதற்குரிய மிக பிரதானமான வழி. அடுத்ததாக இந்த தலைப்பில் நம்ம ரெண்டாவது விஷயம், அதுக்கு நேரம் இல்லை இருந்தாலும் அதோடைய சில விஷயங்கள் மட்டும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு சென்றேன். நாம் சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்முடைய ஈமான் சரியா இருக்கணும். ரெண்டாவது நம்மிடத்தில் தக்வா இருக்க வேண்டும், இறைச்சம் இருக்க வேண்டும். தக்வா உள்ளவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா படித்தரங்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், லாக்கினில் லதீன தக்வ ரப்பஹும், எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, லஹும் குரஃபுன் மின் ஃபௌகிஹா குரஃப் மப்னியத்துன், அடுக்கடுக்காக கட்டப்பட்ட மாளிகையில் அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹுல் மிஆத், அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் வாக்குறுதி தர்றான். சொர்க்கம் வேணுமா, உங்கள்கிட்ட ஈமான் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், தக்வா இருக்கணும். தக்வா இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லை. அல்லாஹ் தஆலா மேலே நம்ம ஒரு சொன்ன வசனத்தில் என்ன செய்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர், முத்தகீன்கள் தான் என்ன செய்வாங்க, சொர்க்கத்தில் இருப்பாங்க, சொர்க்க சோலைகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்மள்ட்ட என்ன செய்யணும், தக்வா இருக்க வேண்டும். தக்வா உள்ளவர்களுக்கு தான் சொர்க்கம். தக்வா என்றால் என்ன, தக்வானா என்ன, நிறைய பேர் என்ன செய்வாங்க, தக்வா என்பதற்கு சரியான விளக்கத்தை புரியாதவர்களாக இருப்பான். தக்வா என்று சொன்னால் அதற்கான வரைவிலக்கணத்தை சொல்லுகிற போது தல்க் பின் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அத்தக்வா அன் தஅமல பிதாஅத்தில்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் தர்ஜு ஸவாபல்லாஹ். தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்துள்ள ஒளியின் அடிப்படையில், அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது. வன் தத்ருக்க மஅசியத்தல்லாஹ் அலா நூரின் மினல்லாஹ் தகாஃபு இகாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அல்லாஹ்வின் வேதத்தின் அடிப்படையிலான வழிகாட்டுதலோடு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு விலகி இருக்கிறது. இதுதான் தக்வா. அதே போன்று அலி ரலியல்லாஹு சொல்லும்போது சொன்னாங்க, தக்வா என்பது இய ஹௌஃபு மினல் ஜலீல், மகத்துவமிக்க அல்லாஹ்வை அஞ்சுவது, வல் அமல் பித் தன்சீல், அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் அமல் செய்வது, வல் கனாஅத்து பில் கலீல், இருக்கிறதை கொண்டு குறைவானதை கொண்டு திருப்தியுட்டு இருப்பது, வஸ்திஅதாதுல் யௌமி ரஹீல், பயணம்